என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன சங்கீதக்காரன் சொல்லும் போது இரண்டு விதமான ஜீவனை அழகாக உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக இருக்கும்படியாக கூறுகிற காரியத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துவின் அடியவர்களாக ஜீவனுள்ள ஆண்டவருக்கு பின் செல்கிற ஆடுகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த தெளிவாக இருக்க வேண்டும். அது என்ன? அதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிற இம்மைக்குரிய வாழ்வும் மறுமைக்குரிய வாழ்வும். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் இங்கே இந்த பூமியிலே நான் வாழ்கிற நாட்கள் எல்லாம் எனக்கு எப்படி சம்பவிக்கும் என்பதை குறித்து அந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். ஆனால் அவன் அதோடு நிறுத்திவிடவில்லை. இந்த வாழ்க்கைக்காக, இந்த உலகத்தின் தேவைக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இம்மைக்குரியவர்களுக்காக நான் இந்த கர்த்தரின் அவரை மேய்ப்பராக கொண்டு பின் செல்லவில்லை. அதையும் தாண்டி மறுமைக்காக, மறுவாழ்வுக்காக, அந்த பக்கத்தில் இருக்கிற நித்திய வாழ்வுக்காக நான் அவருக்கு பின் செல்கிறேன் என்பதை தெளிவுபட உணர்த்துகிறான். இன்றைக்கு நமக்கு வேதம் கிடைத்திருக்கிறது போல, வேதத்தின் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது போல, வேதத்தின் விளக்கம் கிடைத்திருக்கிறது போல அன்றைக்கு தாவீதுக்கு கிடைக்கவில்லை தான். இன்றைக்கு வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல இன்றைக்கு இத்தனை அளவான திரளான கூட்டங்கள் ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொள்வதற்கு லகுவாக்கி கொடுக்கப்பட்ட அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது போல தாவீதின் நாட்களில் இல்லைதான். இன்றைக்கு தேவனுடைய அன்பை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு கல்வாரி சிலுவை இருப்பது போல தாவீதுக்கு சிலுவையை குறித்து அத்தனை தெளிவு இல்லை என்பது உண்மைதான். இன்றைக்கு நமக்கு அப்போஸ்தலர்களும் சுவிசேஷகர்களும் போதகர்களும் மேய்ப்பர்களும் தீர்க்கதரிசிகளும் இருப்பது போல அன்றைக்கு ஒருவேளை தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தின் நிறைவு கிறிஸ்து இயேசுவிலே நியாயப்பிரமாணம் நிறைவேறியிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளுகிற காரியம் தாவீதுக்கு இல்லாமல் இருந்தது.